9 கோள்களை எதிர்த்து சண்டை போடுற தைரியம் இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் கிடையாது. அவனே அடிக்கல, நாங்க தான் அடிக்க வைக்கிறோம். புரியுதுங்களா? நாங்க ஒரு புதனாவோ கேதுவாவோ இருந்து ஜாதகத்தை பார்த்துருவோம். இதுதானாங்கிற அவரு கிடையாது, கேது ராகு. அது உங்களுக்கு தெரியாது. அடிச்சதும் கேது ராகு தான். அந்த திசையில ஒருத்தர் அரக்கர் மாதிரி மாறிவார். இப்போ இப்படி ஞானவான் மாதிரி மாறி இருக்கிறதும் அதுதான். இது நம்ம புரியணும், உணரணும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய சென்சேஷியான உள்ள செயல்கள் இருக்கு. நீங்கெல்லாம் வாழல, அதுக்கெல்லாம் திரைக்கதையெல்லாம் நாங்க தான் எழுதுறோம். அதான் சொல்லிக்கிட்டு அடி வாங்கியிருக்க, வாழ்க்கையில எவனும் அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. புரியுதா? அதுதான் அந்த அடி தான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, மாங்கல்ய தோஷம், இவங்க தான் இதுதான் அடி வாங்கிறது. புரியுதா? குமுறுன்னு உங்களை வச்சு குமுறுறது இருக்குல்ல, 7.5 சனி, அஷ்டமத்து சனி. ஞானிகள் நேரடியாக அடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கிரகத்தை வச்சு சாத்துவாங்க, அப்படி மட்டும் சாத்துவாங்க. அந்த மாதிரி பஞ்சபூதத்தை வச்சு உங்களை தாக்குவாங்க. ஆசை மட்டுது வேண்டான்னு சொன்னீங்கன்னா தான் ஞானிகள் செல்வத்தை வச்சு துரத்துவாங்க உங்களை. வேண்டான்னு எப்படி சொல்லலாம்? உனக்கு நான் மாயை அனுப்புறேன்டா பாரு அப்படின்னு சொல்லுவான். வேண்டான்னு சொல்லி பாருங்க, இந்த ராஜ்யம் கூட உங்களை தேடி வரும். அப்ப நீங்க ஒரு உள் உணர்வுல அப்பையும் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப பார்க்கலாம். ஒரே ஒருத்தவங்க வேணா சொல்லுவாங்க எந்திரிச்சு, வேண்டாம் ஆனா வேணும்.